வாசு நான் கேவலமா சிரிக்கிறேன் வாசு, தயவுசெய்து அதை எடுக்கணும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ட்ரபிள் அண்ட் மிஸ்ஸஸ் டார்ச்சர். ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். அது என்னவோ தெரியல, வீடியோ எடுக்கலான்றப்போ ஏதாச்சும் ஒரு ஒர்க்கு வந்துடுது, அதனால வீடியோவை எடுக்க முடியல. ஃபைனலாக நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா, இது பவியோட ஃபேவரட் டிஷ் அண்ட் இது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ். நான் என் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் பவி வந்து இது எத்தனை தடவை சாப்பிட்டோன்னு தான் தெரியல. ஸோ இன்றைக்கி அந்த டிஷ் தான் செய்ய போகிறோம். அது என்ன டிஷ்ஷுன்னு வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வளன்னு பேசாது வாசு, யாருமே பார்க்க மாட்டாங்க. அதான் என்னோட ரோஸ் செடி என் ஹஸ்பண்ட் வாங்கி தந்தார். இது தட்டு எடுத்தாடா, வாசு தண்ணி விட்டு கழுவு. கையில் விறகு எடுத்தது, கை கழுவு. கை கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம் வாசம், கொஞ்சம் தண்ணி இல்லை. இதெல்லாம் போடக்கூடாது சரியா? ஆரம்பிக்கலாமா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே. கொஞ்சம் சவுண்டாக பேசணும். ஸ்டார்ட் பண்ணலையா? ஸ்டார்ட்டில் தான் இருக்கு. இந்த கூட எதுக்கு இங்கே தெரிஞ்சுன்னு இருக்கு? தெரியாது, ஒரு கலையாக இருக்கும். ரெடி ரெடி மக்களே, நம்ம இப்போ காய்கறி அறிகிற இடத்துக்கு வந்துட்டோம். காய்கறி அறியறதுக்குலாம் செப்பரேட்டாக இடமா இருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு காய்கறி தான் அறிய போகிறோம், கோஸ். கோபி மஞ்சூரி வந்து ஃபஸ்ட்டு கோஸில் தான் நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி வருதுன்ட்டு. பார்த்திங்கன்னா கோபி மஞ்சூரியன் அந்த டிஷ் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்லுவியா? இது வரல இப்போ தான் டிஷ் பேரே சொல்கிறோம். சரிங்க, இது கட் பண்ணிவிடு. சரி, கட் பண்ணி இப்போ அங்கே போகும்போது எதுவுமே சொல்லி பெங்களூரில் பிடிச்சி என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி கோபி மஞ்சூரியன் சொல்லிட்டு லூஸ் போனா. சரி, வேக மாட்டேன். Jason brother, you given one stand, no mobile stand. It was so much helpful for taking videos. Thank you so much. And then next time if I come Saudi, I will visit you. Then give me for my channel another beautiful gift like this. வீடியோ போகிறது ஒருத்தருக்காக இல்லை, so many members பார்க்குறாங்க. so many members யாருமே பார்க்கறதில்ல சரியா? அதனால வந்து அது என்ன கிளிக் பண்ணுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் யாருங்க. இது ஆக்சுவலாக வந்துட்டு கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க, ரொம்ப லேட் ஆகும். நறுக்கிடுவாங்க, அப்போ தாங்க அந்த டிஷ் ஓய்ங்க வரும். இன்னும் குட்டிக்கிட்டே அறியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அறியறீங்களா? நான் அருவாமனைலாம் அறியறது இல்லைங்க. பெண்களுக்கான பாகுபாடு இந்த அருவாமனையில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பாகுபாடு மீன்ஸ் கல்ச்சர். இந்த அருவாமனையில் காய்கறி அறிவாங்க, கோவம் வந்தால் வீட்டில் கறிங்க வெட்டுருவாங்க. எனக்கு அருவாமனையில் ஃபஸ்ட்டு அறியவே தெரியல. கத்தினா டக்குன்னு அறிஞ்சிடலாம், இது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. தூள் விட்டுறதா, அது ரொம்ப தூள் தூளாகிடுமா? தூள் தூளாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், உருண்டை பிடிக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது, அந்த கிளைமேட்டில் எப்படி எடுத்துகிட்ருக்கோம். ஆனால் இடம் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க ஃபுல்லாக. வேலைக்கு ஆட்கள் தேவை. கேமரா ஹோல்டர், கேமராமேன் என்ன கேமராமேன் அலைவ் கேமரா ஹோல்டர். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, சம்பளமே இல்லாமல் வேலைக்கு ஆட்கள் தேவை. ஏன்னா எங்ககிட்ட இன்னும் வருமானம் வரலை, அதனால் வரவங்க எல்லோரும் சம்பளம் எதிர்பார்க்காம இங்கே வந்து வேலை செய்யலாம். இது கரெக்டாக வருமானு எனக்கு தெரியாது. இதில் எதுவுமே போடக்கூடாதா? உப்பு போடணும்ல லைட்டாக, உப்பு கொஞ்சம் தான், உப்பு கொஞ்சம். எங்கள் வீட்டில் எண்ணெயை ஆட்டையை போட்டு வந்துட்டோம். நேற்று தான் எடுத்து அரைச்சிட்டு வந்தாங்க கல்ல, அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதும் போய்
பெட்ரோல் தாங்க சேவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க, கல்லெண்ணெயெல்லாம் சேவ் பண்ணணும்னு சொன்னது. இப்போ நம்ம வந்துட்டு கோபி மஞ்சூரி செய்ய கேபேஜ் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுச்சுன்னு சொல்ல முடியல. இது கூட என்ன போட்டிருக்குன்னா கேபேஜ், அதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சம், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக சில்லி, அதுக்கப்புறம் கலருக்காக கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம், ரெட் கலரு. ஸோ ஃபைனலாக சால்ட்டு போட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே லைட்டாக அப்படி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. ஸோ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஏன் அந்த ஃபுட்டேஜில் இல்லைன்னா நான் அதெல்லாம் வீட்டுக்கு போய் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்று போட்டு பேசுறதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம், அதில் போட்டு உருண்டையை பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படி வேணாலும் போடலாம், உருண்டையாக போடலாம், இல்லைனா அப்படி மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டம். எண்ணெய் வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம உருண்டை பிடிச்சி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். டெஸ்டிங்க்கு போட்ட ஒரு பீஸ் நல்லா பொரிஞ்சிருச்சு. உருண்டையாக ஒரு அடுத்த பீஸ் விட்டுக்கலாம். போய் கேப் இல்லாமல் விட. டைம் இல்லாத காரணத்தால் ஷேப்பிங் பண்ண முடியலைங்க. ஸோ அதனால் அப்படியே விட்டோம். அப்படியே விட்டதால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்குங்க கோபி மஞ்சூரியன். நிறைய வடக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை செஞ்சு ரோட்டோரத்தில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். சின்ன கப்பில் ஒரு 5 பீஸ் தான் கொடுப்பாங்க. நல்லா வந்திருக்கா? எரியுதுடி மாலை, நாளைக்கு தான் தெரியும். மக்களே, கோபி மஞ்சூரியன் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்துட்டு எப்படி குக் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. பாருங்கள், நல்லா நாங்கள் போட்ட ஷேப்பில் அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சண்டே டைமில் வீட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். அதுலேயும் இப்போ நம்ம வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு இது ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. எண்ணெய் இருத்து எடுத்திங்கன்னா நல்லது, இல்லைன்னா எண்ணெய்லாம் வேஸ்ட்டாக போயிடும். உள்ளே போடாது வாசு, உதிரி. இந்த மாதிரி நான் பண்ண மாதிரியே போடும். சும்மா எடுத்து அப்படியே அப்படியே போடும். அப்போ தான் டக்குன்னு வேகும். உருண்டையெல்லாம் கிடையாது, கரெக்டாக இருக்குல்ல உருண்டையாக. இங்கே பார்த்தீங்கன்னா டிஷ் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். இயற்கை நிறைந்த சூழலோடு நாங்கள் சமைச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது எங்களோட பசு. இது என்னோட பசு, ரெட் கலரு. இது அவரோட நாய், செல்ல நாய்க்குட்டி. அது பேர் ஜோ. கை கொடுக்க சொல்ல அந்த சைடு. ஏன்? அப்புறம் இதெல்லாம் எங்களோட வயல். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காடு இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா வயல் இருக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா அது கிணறு. அப்புறம் இது எல்லாமே எங்களோட வயல் தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார்ல அவர், அந்த மாதிரி. ஹஸ்பண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரம் அடுப்பில் பார்த்து கஷ்டமாக இருக்குது. பெண்கள்லாம் டெய்லியும் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டில் கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க. அது லைட்டாக உண்மை தான் போகுது. ஏன்னா அது கேஸில் குக் பண்ணுறது வேறு. பட் ஆனால் இந்த மாதிரி அடுப்பில் வந்து குக் பண்ணுறது வெரி வெரி டிஃபிகல்ட். ஃபைனலாக இந்த கோபி மஞ்சூரியன் கடையில் செய்வாங்கள்ல அந்த மாதிரி இப்போ நம்ம செய்ய வந்துட்டு லைட்டாக கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். லைட்டாக குருடா எண்ணெயை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அம்மா இந்த வீடியோவை பார்க்கணும் கண்டிப்பாக. போதும், கண்டிப்பாக இதுதான் என்னோடய ஃபைனல் வீடியோ. இனிமேட்டுக்கா எனக்கு ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸோ மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட நான் கண்டிப்பாக வீடியோ பண்ண மாட்டேன். அடுத்து நமக்கு சோயா சாஸ் ஊற்ற போகிறோம். கோக் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிகிட்ருக்காரு மை ஹஸ்பண்ட். ஓங்க ஊற்றுங்க. மேபி இதை ஊற்றினா ஃபயர் வருங்க. இது ஊற்றிட்டு அது போடுறீங்கண்ணா. ஐயோ,
இங்கே பார்த்தீங்கன்னா சாஸ் ஊற்றிட்டு இந்த மாதிரி கலர் வைக்கணுங்க. கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம டொமேட்டோ கெச்சப் ஊற்றிக்கிறோங்க. ஃபுல்லாக போட்டுட்டேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு தோலை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்ததே தவளோண்டு கெச்சப் தான், அதையும் இதில் போட்டு ஊற்றிட்டாங்க. தனியாக சாப்பிட்லான்னு பார்த்தேன். இதில் என்ன ஒரு ஆனந்தம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஜாஸ்தி போட்டால் தான் பிடிக்கும். இந்த கெச்சப் வந்து நல்லாயிருக்கும். கெச்சப் தாங்க வடக்கம் சரி. உங்களுக்கு ட்ரையாக வேணுன்னா நீங்கள் ட்ரையாக பண்ணிக்கலாம், இல்லை லிக்விடாக வேணுன்னா லிக்விடாகவும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பாருங்கள் அழகா. due to some technical issues and financial issues and some other issues. புகையும் ஒரு இஷ்யூவாக இருக்குங்க. இங்கே ஃபைனலி பார்த்தீங்கன்னா டிஷ் வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. காற்று, இயற்கை, வேறு என்னங்க வேணும்? ஃபைனலாக நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கிக்கலாம். இதுக்கு இடுக்கி பயன்படுத்தலாம். கீழே கொட்டிச்சுன்னா நாய்க்கு போட்டுற வேண்டியது. பார்த்தீங்கன்னா டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பவித்ரா மட்டும் தனியாக கட்டுன்னு கட்டிகிட்ருக்கா. ஸோ நம்ம ரெடி பண்ண டிஷ்ஷை ரெடி பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க, நல்லாயிருக்கா? வேறு லெவலில் வந்துருக்கு. இதுதான் கோபி மஞ்சூரி. பரவாயில்ல, டிஷ்ஷு வந்து சொதப்பாமல் நல்லா வந்துடுச்சு. பவியோட டிஷ்ஷு வந்து ஓகே ஆகிடுச்சு, செலக்டட் ஆகிடுச்சு. இது செய்ய ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதுதா? பாருங்கள். நம்ம பட்டுன்னு கொஞ்சம் நேரம் போடாமல் இருந்தால் இன்னும் மொறு கிறிஸ்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இது இல்லாத எங்கேயுமே ரோட் சைடு, ஈவன் ரோட் சைடில் கூட பார்த்தீங்கன்னா பானிபூரி எந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி கோபி மஞ்சூரி இருக்கும். பட் அங்கே இன்னும் வேறு மாதிரி இருக்கும், கொஞ்சம் சாஸ்லாம் ஜாஸ்தி போட்டு அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரி இருக்குது, அது இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். பட் அதுவும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் எனக்கு மோஸ்ட் அந்த ரோட்டு கடையில் இருக்க அந்த கேபேஜில் போட்டது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கூட கிறிஸ்பியாக அப்படியே அந்த சாஸில் அப்படியே போட்டு நல்லாயிருக்கும். எப்போ போனாலும் அவுட்டிங் போனாவே அந்த ரோட் சைடில் இருக்கிறது மெயினாக அது வாங்கி சாப்பிடாமல் நாங்கள் வரவே மாட்டோம். ஃபஸ்ட்டு பெங்களூரில் தான் அந்த கோபி மஞ்சூரியன் சாப்பிட்டேன். எப்போ நீங்கள் போனீங்க பெங்களூருக்கு? சின்ன வயசில் 10th படிக்கல போனேன். Time to go. Bye. இத்துடன் இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டிஷ். அடுத்த வீடியோ வந்துட்டு நாங்கள் எடுப்போமா எடுக்க மாட்டோமான்னு எனக்கு தெரியல, மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் இது வரைக்கும் சப்போர்ட் கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் என் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் இப்படிக்கு பவித்ரா மிஸ்டர் ட்ரபிள். ஆகட்டா லாஸ்ட் கூட ஓட்டணும்னு தோணுதா? சண்டை வராதுக்காக கப்பே பாருங்க கலையாச்சு, அந்த அளவுக்கு இருக்குங்க டிஷ்ஷு. டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் இதுக்கு இவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அண்ட் இவ்வளோ வேலை பார்த்துருக்கோங்க. ஒரு சின்ன டிஷ் எடுத்துக்கே இவ்வளோ. இது சிம்பிள் டிஷ் தான். ஏதாச்சும் உங்களுக்கு செஞ்சு சாப்பிடணும்னு தோன்றப்ப ஜஸ்ட் ஒரு கேபேஜ் இருந்தால் போதும். நீங்களும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நாங்கள் எல்லா யூடியூபர்ஸ் மாதிரி சும்மா சொல்லுவோம். யாரும் பார்க்குறீங்க பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. என் வீடியோவுக்கு நானே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் போய் பார்த்தா என்னோட கமெண்ட்ஸ் தான் இருக்குது. சரி, ஓகே, பாய், see you. வணக்கம்.